கோவை கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருமலையம்பாளையம் பகுதியில் நடைபெற்று வரும் தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் கழக தலைமைய செயலாளர் எஸ்பி வேலுமணி உரையாற்றி வருகிறார். அதன் நேரலையை தற்போது காணலாம். வந்தது ஒரு கிராமத்தில், இந்த மாதிரி கிராமத்தில் தான் ஒரு கிளை செயலாளர் வந்தார். நம்ம கிளை செயலாளர் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கிளை செயலாளர் இருந்து பொதுச் செயலாளர் இருக்கார், ஒரு முதலமைச்சர் இருக்கார். விவசாய குடும்பத்தில் பிறந்து கிராமத்தில் இருந்தவர். ஒரு கிராமத்திலிருந்து வந்திருக்காரு. இவர் எங்கே ஒரு மாசத்துல ஆட்சி நடத்துவாரு, 2 மாசத்துல ஆட்சி நடத்துவாரு, அதுக்கப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. நிறைய கிட்டத்தட்ட 20,000 போராட்டங்களை பண்ணுச்சு திமுக தூண்டி விட்டு. ஆனால் அதையெல்லாம் எதிர்கொண்டு அற்புதமான ஆட்சியை 4 வருடம் 2 மாதம் 4 வருடம் 2 மாதம் அற்புதமான ஆட்சி தந்து தலைவர் எம்ஜிஆருடைய திட்டங்கள், அம்மாவுடைய திட்டங்கள் எல்லாம் தந்து சிறப்பான முறையில் ஆட்சி நடத்தினார். அது மட்டுமல்ல, இன்னைக்கு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் நீட் என்று மக்களை ஏமாத்திருக்காங்க. மாணவ செல்வங்களை நீட் இருக்கக்கூடாது என்பது புரட்சித்துறை அம்மாவுடைய கொள்கை, அதிமுக கொள்கை. உச்சநீதிமன்ற வழக்கு இருக்குது, வழக்கு தொடுத்தது அம்மா அவர்கள். ஆனால் எல்லா மாநிலம் நீட்டை கொண்டு வந்துட்டான். ஆனா இன்னும் மாணவர்களை ஏமாத்தி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஆட்சி இருக்கும், நாங்கெல்லாம் அமைச்சராக இருக்கும்போது எடப்பாடி இருக்கும்போது அனிதா என்ற சகோதரி நம்முடைய குழந்தை இன்னைக்கு பாத்தீங்கன்னா மறைந்து விட்டார். அது எல்லாம் வருத்தம். எடப்பாடி ஒன்னா குடும்பத்தை வர சொல்லி வேலையில போட்டு கொடுத்தார். அதை இங்க இருக்கிற தொலைக்காட்சி எல்லாம் லைவே காமிச்சான். எழுந்து போய் பாடி அடக்கம் பண்ற சுடுகாட்டு வேலை லைவ் காமிச்சான். இன்னைக்கு திமுக சொன்ன வாக்குறுதி உதயநிதி ஸ்டாலின் ஒரே கையெழுத்துல இல்லாம பண்ணிடணும் சொன்னங்காட்டி 25 பேர் அதை நம்பி இன்னைக்கு எல்லாம் மறைந்து விட்டாங்க நம்முடைய மாணவ கண்மணிகள், குழந்தைகள். அதெல்லாம் இந்த டிவி போடுறது இல்லை. ஆகவே இன்னும் அவங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆனால் எடப்பாடியார் பார்த்தார், ஒரு கிராமத்திலே பிறந்தவர். என்ன பண்ணாரு? பிராக்டிகலா அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவர்களுக்கு எல்லாம் 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்து இன்னைக்கு 600க்கு மேற்பட்டவர்கள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கிறாங்கன்னா இன்னைக்கு எடப்பாடி இருக்காங்க. ஒவ்வொரு கிராமங்களுக்கும் பாத்தீங்கன்னா அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தார். அதையும் இந்த ஆட்சி நிறுத்திடுச்சு. இன்னைக்கு தாலிக்கு தங்கம் அம்மா தந்தாங்க, எடப்பாடி தந்தார். அம்மா 4 கிராம் கொடுத்தாங்க, எடப்பாடி 8 கிராம் கொடுத்தார். அதையும் நிறுத்திட்டாங்க. அம்மா பரிசு பெட்டகம் கொடுத்தாங்க, பிறந்த குழந்தையிலிருந்து தாய்மார்களுக்கு எல்லாமே என்னென்ன தேவையோ கொடுத்தாங்க. அதையும் நிறுத்திட்டாங்க. அதே போல அம்மா இருசக்கர வாகனம் கொடுத்தாங்க. அதுக்கு நான் தான் அமைச்சரா இருந்தேன். வருஷம் 1 லட்சம் ஸ்கூட்டர் கொடுத்தோம், அதையும் நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா திட்டமும் நிறுத்திட்டாங்க. சரி, திமுக ஆட்சி எவ்வளவு நாள் ஆச்சு? 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷத்துல இந்த திருமலைம்பாளையத்துக்கு ஏதாவது சொல்ற மாதிரி வந்திருக்கான்னு சொல்லுங்க. ஆனால் நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது இங்க டிஎம்எல் சண்முகம் இருக்காரு, ஒரு மகாலிங்க இருக்காரு. இந்த திருமலைம்பாளையம் ஊராட்சியில் மட்டும் இங்க வருமானம் எப்பவுமே குறைவு. இங்க பஞ்சாயத்துக்கு வருமானம் வரி எப்பவுமே குறைவா தான் வரும். ஆனால் அதிகமான சாலைகள் இன்னைக்கு ஒவ்வொரு சாலை எல்லா சாலையிலும் போட்டு கொடுத்தோம், பாலங்கள் கட்டி கொடுத்தோம், வீடுகள் அதிகமாக கொடுத்தோம். இந்த 3 வருஷம் வீடுகளே வரல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு காலனிக்கும் எல்லா பகுதிக்கும் வீடுகள் கட்டி கொடுத்தோம். இன்னைக்கு அந்த வீடுகளே இல்ல, பசுமை வீடையும் நிறுத்திட்டாங்க. ஆகவே என்னென்ன திட்டங்கள் தேவையை கொண்டு வந்தோம். கோவை மாவட்டத்தில் 2017 நான் அமைச்சராக வந்த பின்னால் அம்மா அரசு, அதுக்கு எடப்பாடி முதலமைச்சராக வந்த பின்னால் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக வளர்ச்சி கொடுத்திருக்கிறோம். யாரும் மறுக்க முடியாது. கோயம்புத்தூர் 2016 சாலைகள் ரோடு எல்லாம் எப்படி இருந்தது? இந்த கிராமம் மட்டுமல்ல, எல்லா சாலைகளும். பாலக்காடு மெயின் ரோடுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? பொள்ளாச்சி ரோடு எப்படி இருந்தது? இன்னைக்கு கோயம்புத்தூர் கூடிய முக்கியமான ரோடுகள் இன்னைக்கு சக்தி ரோடு, அதே போல மேட்டுப்பாளையம் ரோடு, பொள்ளாச்சி ரோடு, பாலக்காடு மெயின் ரோடு, அவனாசி ரோடு, திருச்சி ரோடு, தொண்டாமுத்தூர் ரோடு, சிறுவாணி ரோடு எல்லா சாலையும் அகலப்படுத்தப்பட்டு டிவினர் வச்சு விளக்கு போட்டு இன்னைக்கு விபத்துகளை குறைச்சிருக்கிறோம். 80% விபத்துகளை குறைச்சிருக்கிறோம். இன்னைக்கு எல்லா சாலையும் நாங்க போட்டு. அது மட்டுமல்ல, 6 புதிய கல்லூரி கொண்டு வந்திருக்கிறோம் கோயம்புத்தூருக்கு. இன்னைக்கு ஏழைகள் இன்னைக்கு எல்லாம் படிக்கிறாங்கன்னா 6 புதிய கல்லூரி. இன்னைக்கு 2,000 ரூபாய் ஃபீஸ்ல படிக்கிறாங்க. பிரைவேட் காலேஜ் போட 30,000 ரூபாய் ஃபீஸ் ஆகுது. 6 புதிய கல்லூரி எங்கேயுமே இல்ல. எடப்பாடியார் கேட்டு நாங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கோம். இன்னைக்கு தாலுக்கா, இன்னைக்கு எல்லா தாலுகா ஆபீஸ் எங்க போனதுக்கு முன்னாடி எல்லாம் பெரியவங்களுக்கு தெரியும். கேஜி தியேட்டருக்கு முன்னாடி போகணும் தாலுகா ஆபீஸ்க்கு. இன்னைக்கு எங்க மதுக்கரைக்கு தாலுகா ஒண்ணுதாச்சு, கிணத்துக்கடவு தாலுக்கா, தொண்டாமுத்தூர் தாலுக்கா, அன்னூர் தாலுக்கா, ஆனமலை தாலுக்கா, எங்க தாலுகா ஆபீஸ். அது மட்டுமல்ல, அரசு மருத்துவமனை பாருங்க. அரசு மருத்துவமனையில் இறுதி அறுவை சிகிச்சை கிடையாது, ஹார்ட் சர்ஜரி. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கிடையாது. இதெல்லாம் சென்னை போயிட்டு இருந்தாங்க. அங்க அமைச்சராக இருக்கும்போது, எடப்பாடி இருக்கும்போது அதெல்லாம் இங்கேயே கொண்டு வந்துட்டோம். இன்னைக்கு அரசு மருத்துவமனை பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி 25 கோடி கேன்சர் மிஷின் வாங்கி கொடுத்துருக்கோம். கேன்சர் ட்ரீட்மெண்ட் அங்க நடக்குது. இங்க பக்கத்தில் கூடிய அரிசிபாளையம் மருத்துவமனை 30 படிக்கையை உயர்த்தி கொடுத்தோம். சொன்ன 30 படிக்கையை உயர்த்தி கொடுத்தோம். பார்த்து பார்த்து பண்ண. அது மட்டுமல்ல, சென்னையில் அதிகமான பாலங்கள் இருக்கும்.
நீ கோயம்புத்தூர் எங்க பார்த்தாலும் பாலங்கள், எங்க பார்த்தாலும் நீ பாலங்கள். நீ உட்கார பக்கம் உட்காரமெல்லாம் போனீங்கன்னா நீங்க அந்த குளத்துக்கிட்ட போனாலே பஸ்ல மூக்கு பத்திக்குவாங்க, வாசம் அப்படி கிடைக்கும். நீங்க உட்கார பகுதியெல்லாம் போனீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டியில பாத்தீங்கன்னா உட்காரமெல்லாம் எப்படி மேம்படுத்திருக்கிறோம், பார்த்து பார்த்து செஞ்சிருக்கிறோம். கலெக்டர் ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா பழைய பில்டிங் புது பில்டிங் கட்டி கொடுத்துருக்கோம். கலெக்டர் ஆஃபீஸ், எஸ்பி ஆபீஸ் புது பில்டிங், யூனியன் ஆஃபீஸ் புது பில்டிங், எங்க பில்டிங் தேவை கட்டி கொடுத்துருக்கோம். அதிகமான வீடு கட்டி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு ஒவ்வொரு திட்டமும் பார்த்து பார்த்துருங்க. அது மட்டும் இல்ல, அத்திக்கிற திட்டம் 70 ஆண்டுகள பிரச்சனை. எடப்பாடி போய் சொன்னோம், நீங்க ஒரு விவசாயியா இருக்கு, நீங்க தான் பண்ண முடியும் தம்பி, நிறைய பணம் வரணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் தரணும் அப்படின்னு. 70 வருஷமா எங்க முன்னோர்கள் இப்படிதான் போராடிட்டு இருக்காங்க, செய்யவே இல்லை, நீங்க தான் செய்ய முடியும் என்று சொல்லி நீதி ஒதுக்க வச்சு அவர் கூட அடிக்கல் நாட்டணும். 95% பணி முடிஞ்சது, 5% பணியை 3 வருஷம் முடிக்கல திமுக ஆட்சி. இத்தனை பாலம் கொடுத்துங்க, அந்த பால வேலை இதுவரை முடிக்கல 3 வருஷமா. அவனாசி ரோட்ல மட்டும் 10 கிலோமீட்டருக்கு பாலம். அதை பார்த்து ஏர்போர்ட் விரிவாக்கம் 20 வருஷம் போராடிட்டு இருந்தாங்க. நான் எடப்பாடி முதலமைச்சர் சொல்லி, நான் அமைச்சர் சொல்லி சீஃப் செக்ரட்டரி கூட்டம் போட்டோம். கூட்டம் போட்டு பாருங்க, இந்த கண்டிப்பா ஏர்போர்ட் விரிவாக்கம் பண்ண அதிகமான பிளைட் வரும், கார்கோ பிளைட் வரும். நீங்க கோயம்புத்தூர் டெவலப் ஆகும், நிறைய கம்பெனி வரும், ஐடி கம்பெனி வரும். எங்களுக்கு நிறைய பேர் குழந்தைகளுக்கு படிச்சு இளைஞர்களுக்கு பெண்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகும். இதை பண்ணணும்னு சொல்லி போட்டு எல்லாமே நிலம் எடுத்து கொடுத்தாச்சு, அது ஒன்றும் முடிக்கல. இத்தனை திட்டங்கள் கொண்டு வந்து திட்டங்களோட முடிக்கல, புதுசா ஒன்றும் பண்ணாட்டி பரவாயில்ல, நம்ம கொண்டு வந்ததே முடிக்கல. இதை திமுக அரசு. அது மட்டும் இதெல்லாம் பண்ணாட்டி பரவாயில்ல. நீ பாத்தீங்கன்னா ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் இருக்கும்போது ஒவ்வொரு ஊருக்கு எல்லாம் வந்தாங்க. என்ன பண்ண, ஒரு பெட்டி எடுத்துட்டு வந்தார். ஒரு பெட்டியில பூரா பக்கம் மனு வாங்கினார். இந்த பெட்டியில மனு எல்லாம் வாங்கி போட்டு பூட்டி எடுத்துட்டு போயிட்டார். அப்ப சொன்னார், நான் முதலமைச்சரா வந்தா யாரு வேணா நீ நேரா வந்து பார்க்கலாம், நேர கோட்டையில் யாரு வேணா நீ நேரா வந்து நேரா வந்து அது கதை தந்து ஸ்டாலின் பார்க்கலாம். இப்ப இருக்கிற அமைச்சர்கள், திமுக அமைச்சர்களை அவர் பார்க்க முடியல, சட்டமன்ற உறுப்பினர்களை பார்க்க முடியல. அது மட்டுமல்ல, அவர் சொன்னார், முதலமைச்சர் பொறுப்பேற்கும் போது சொன்னார், ஞாபகம் இருக்கு, டிவி பார்த்திருப்பீங்க, நான் ஓட்டு போட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, ஓட்டு போடாத மக்களுக்கும் ஏன் எனக்கு ஓட்டு போடலன்னு சொல்லி அவங்க கேட்கிற மாதிரி நான் நடந்துக்குவேன். அவங்க ஏன் எனக்கு ஓட்டு போடல, அதுக்கு வருத்துற மாதிரி நடந்துக்குவேன். ஆனா திமுக ஓட்டு போட்ட மக்களுக்கு ஏன் இவருக்கு ஓட்டு போட்டு இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் புலம்பிட்டு இருக்காங்க. அதான் நிலை. இன்னைக்கு இதுதான் நிலை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் இந்த ஆட்சியில் யாராவது இருக்காங்க, ஒண்ணு இல்ல, ஒரு இன்னைக்கு கரண்ட் ஆபீஸ் போங்க, இபி ஆபீஸ் போய் நீங்க ஒரு வீடு கட்டி, ஒரு சின்ன வீடு போய் இபி கனெக்ஷன் வாங்கிருங்க. ஒரு பிளான் அப்ரூவ்டுக்கு போய் ஒரு பஞ்சாயத்துலயோ ஒரு பேரூராட்சியிலயோ ஒரு மாநகராட்சி ஒரு அப்ரூவ் உடனே வாங்க பார்ப்போம். எந்த வேலையும் நடக்கிறது இல்லை, எங்க பார்த்தாலும் லஞ்சம். நீங்க ஒரு லோடு மண் எடுத்துருங்க, போய் ஒரு லாரி வச்சிருக்க, போய் ஒரு லோடு மண் எடுங்க, மண் எடுத்து ஆள் வந்து நின்றுக்குவான் வசூல் பண்றதுக்கு. இவ்வளவு ஒரு மோசமான இன்னைக்கு நடவடிக்கை. அது திமுக ஆட்சி. அது மட்டுமல்ல, திமுக தொழில் நல்லா இல்ல, ஏழைகள் நல்லா இல்ல, நடுத்தரவர்கள் நல்லா இல்ல, தொழிலாளர் நல்லா, தொழில் முதலீட்டாளர் நல்லா இல்ல. எப்பவுமே திமுக ஓட்டு போடக்கூடிய அரசு ஊழியரும் நல்லா இல்ல. நீ திமுக ஆட்சி இல்லாதுங்கிறான். எப்பவுமே டீச்சர்ஸ் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக ஓட்டு போடுவாங்க. நிறைய நம்ம 2007 பாத்தீங்கன்னா போஸ்ட் கோட்லயே நம்ம நிறைய தோத்துட்டோம். நம்ம ஆட்சிக்கு வர வேண்டியது இப்போ அப்படித்தான். இன்னைக்கு திமுக ஓட்டு போட்டு அரசு ஊழியர் இந்த ஆட்சியே இருக்கக்கூடாது. இப்ப முதலமைச்சர் பார்த்ததே இல்லைங்கிறாங்க. இதுதான் திமுக ஆட்சி. இது மட்டும் பரவாயில்ல, ஓட்டு மக்களுக்கு ஒரு போனஸ் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு அவரு? சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு. இன்னைக்கு கரண்ட் பில் ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு வருது? இன்னைக்கு எவ்வளவு வருது? பால் விலை உயர்வு வீட்டுக்கு 1000. ஆகவே இன்னைக்கு எதை பத்தி அக்கறை இல்லை. இவ்வளவெல்லாம் அதிகம் பண்ணிட்டு தேர்தல் நேரத்தில் பல வாக்குறுதி கொடுத்தாங்க. 520 வாக்குறுதி கொடுத்தாங்க, பரப்பரவில் 25 வாக்குறுதி, 545 வாக்குறுதி கொடுத்தாங்க. இந்த வாக்குறுதி முக்கியமான வாக்குறுதி. எடப்பாடியார் கேட்டு போராடினார். ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்கும் 1000 ரூபாய் தரனாங்க. எடப்பாடியார் சட்டமன்றத்தில் கவனிப்பு தீர்மானம் கொண்டு வந்தார், போராடினார். ஏன் கொடுக்கல, கொடுங்கன்னாரு. கடைசியில் பாதி பேத்து கொடுத்தாங்க. எப்படி? பாதி பேத்து கொடுத்தாங்க. பாதி பேத்து கொடுத்தது யாரு பணம்? இங்க இருக்க நிறைய பேர் திமுக வீட்டுல இருந்து கொடுத்தானா? இல்ல முதலமைச்சர் வீட்டுல உங்களுடைய வரி பணம் நீங்க கட்டுறீங்கல்ல, இபி பில் கட்டுறீங்களா, சொத்து வரி கட்டினா உங்களுடைய பணத்தை அது முழுமையா கொடுக்கல. இந்த 1000 ரூபாய் எதுக்கு பத்தம்? இத்தனை அதிகம் பண்ணிட்டாங்க. ஆகவே அது உங்களுடைய பணத்தை கொடுத்தாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இது என்னமோ அவங்க பெரிய ஒரு விழா எடுத்து பண்ணாங்க. ஆகவே சொன்ன வாக்குறுதி எதுவுமே காப்பாத்தல. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி. இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் 50 ஆண்டுகள் வளர்ச்சி கொடுத்திருக்கிறோம்.
உரிமையோட வந்து ஓட்டு கேட்பாங்க. எங்களுக்கு உரிமை இருக்குது. நாடாளுமன்ற தேர்தல் திமுக வந்து உள்ள வந்து ஓட்டு கேட்டா மக்கள் விட்டுருவாங்களா? எந்த திட்டமே தராம 3 வருஷம் ஓட்டிட்டீங்க. நாடாளுமன்றத்தில் கிட்டத்தட்ட 38 எம்பி வச்சிருக்கிறீங்க. திமுக 38 பேர் ஜெயிச்சாங்க. 38 பேர் ஜெயிச்சிட்டு அங்க போய் சீட்டை தேய்ச்சிட்டு இருக்கிறான். சீட்டு தேஞ்சு போச்சு. உட்காந்து ஒரு வேலையும் பாக்குறது இல்ல. நல்லா சாப்பிட்டு தூங்கி எழுந்துச்சு வர்றாங்க டெல்லி போய். இதுல வந்து ஸ்டாலின் சொல்றாரு 40 நம்ம ஜெயிக்க வேணுங்கிறார். 40 நம்ம ஜெயிக்க வேணும். 38 எம்பி ஜெயிச்சே ஒண்ணு இல்ல, 40 ஜெயிக்க வேணும். இன்னைக்கு அது மட்டும் இல்ல, திமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கு அவ்வளவு சரியில்லை. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரர் இங்க இருக்காங்க எல்லாமே. காவல்துறை நம்ம எப்படி வச்சிருந்தோம்? ஃப்ரீயா மக்களை பாதுகாக்க சொல்லி ஃப்ரீயா விட்டு நல்ல நல்ல அதிகாரிகளை வச்சிருந்தோம். ஃப்ரீயா வேலை செஞ்சாங்க. இன்னைக்கு அவங்களுடைய கையை கட்டி இருக்கான். இன்னைக்கு இருக்கிற போலீஸ்காரன் இன்ஸ்பெக்டர் எல்லாம் என்ன பண்ற எல்லாம் திமுக அடிமையா இருக்கிறான். எவனும் சுயமா வேலை செய்யல. இன்னைக்கு யாருக்கு மக்களுக்கே பாதுகாப்பு கொடுக்கறது இல்லை. இன்னைக்கு யாரு பாதுகாப்பு இல்ல, அவர் சுயமா வேலை செய்ய விடுறது இல்ல. இன்னைக்கு அப்படி பண்ண உடனே டிரான்ஸ்பர். அது மட்டும் இல்ல, எங்க பார்த்தாலும் இன்னைக்கு வசூல், இன்னைக்கு கஞ்சா விற்கிறோம், இன்னைக்கு எங்க பார்த்து செயின் பறிப்பு. இன்னைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு காவல்துறை இன்னைக்கு மோசமான துறையாக போச்சு. ஆக இன்னைக்கு திமுக ஆட்சியில அதை கவனிக்கக்கூடிய முதலமைச்சர் கவனிக்கிறது. நம்முடைய ஆட்சி இருக்கும்போது நிறைய நேர்மையான அதிகாரிகள் இருந்தாங்க. அவங்க எல்லாம் தூக்கி தூத்துக்குடியில் அங்க எங்கேயும். ஆக இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். இன்னைக்கு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சி இருக்கக்கூடாது என்று. எந்த திட்டம் தராமல் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது அம்மா அரசு தந்த திட்டங்கள், எடப்பாடி நிதியுதவி திட்டங்கள் தான் இன்னைக்கு ஸ்டிக்கர் ஒட்டி முக ஸ்டாலின் திறந்துட்டு இருக்கார். எந்த திட்டமே எதுவுமே தராமல் இன்னைக்கு விளம்பரத்தில் மட்டும் இந்த ஆட்சி ஓடிட்டு இருக்குது. விளம்பரம் அவங்களுக்கு தேவையான டிவிகள், யூடியூப் சேனல்கள் பாத்தீங்கன்னா அவர் வருவார், அது பண்ற இது பண்ண, எது மக்களுக்கு கீழ் மட்டத்தில் போன எதுவுமே இல்லை. ஏன் நான் கேட்கிறேன், உள்ளாட்சித்துறை நான் இருக்கும்பொழுது தமிழகத்துக்கு மற்ற மாநிலங்கள் எல்லாம் கட்டப்படாத வீடுகள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தோம். அதிகமான வீடுகள் கட்டினாங்க ஏழைகளுக்கு. இன்னைக்கு வீடுகளே வரல 3 வருஷமா. இன்னைக்கு அதெல்லாம் பண்ணது எங்களுக்கு 143 விருதுகள் உள்ளாட்சியில மட்டும், உள்ளாட்சித்துறை மட்டும் கொடுத்தாங்க மத்திய அரசு. பார்த்து பார்த்து பண்ணோம். கிராம சாலைகள் மட்டும் 1 லட்சம் சாலைகள் இருந்தது, 50,000 கூடுதல் சாலைகள் போட்டோம். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரியும் கொரோனா தொற்று நோய் வந்தது. கொரோனா தொற்று நோய் வந்த பொழுது நான் அமைச்சர் வந்து வாரம் மீட்டிங் போட்டேன். வாரம் மீட்டிங் போட்டோம். அதிகாரிகள் கூட்டு போட்டோம், டாக்டர் கூட்டு போட்டோம். கொடிசியால படுக்கை வசதி உருவாக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா இஎஸ்ஐல படுக்கை வசதி உருவாக்கணும். உணவு கொடுத்தோம். ஜிஹெச்ல படுக்கை வசதி உருவாக்கணும். எல்லா காலேஜிலும் பெட் போட்டோம். ஆக்சிஜன் நிறைய ஏற்பாடு பண்ணியிருந்தோம். திமுக ஆட்சி வந்ததுக்கு பின்னால் கொரோனா வந்தது. உங்களுக்கு தெரியும். ஆட்சி வந்ததும் நிறைய பேர் கொத்து இறந்து போயிட்டாங்க. ஆக்சிஜன் இல்ல, படுக்கை வசதி இல்ல, நிறைய பேர் இறந்துட்டாங்க. இறப்பையும் கூட மறைச்சாங்க இந்த ஆட்சி. லட்சக்கணக்கில் இறந்து போயிட்டாங்க. ஏன்னா அந்த இறப்பை சொன்னா அந்த குடும்பத்துக்கு பணம் கொடுக்கணும். அதையெல்லாம் மறைச்சாங்க. கையாளர் ஆட்சி. சுகாதாரத்துறை எல்லாம் வேலை செய்தான்னு தெரியல. அது மட்டும் இல்ல, நாங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நாங்க கட்சி சார்பாக ஒவ்வொரு பாக்கெட் போட்டு ஒரு பாக்ஸ் போட்டு பொருள் எல்லாம் கொடுத்தோம். கொண்டு வந்து திருமலை மாநிலத்தில் கொண்டு கொடுத்தோம். அப்படிதானே? இப்படி பார்த்து எல்லா பக்கம் கொடுத்தோம். எல்லா ஊருக்கும் பொருள் கொடுத்தோம். உதவியா இருந்தோம். நேரடியா மருந்து அடிச்சோம். இந்த பாத்தீங்கன்னா எங்கேயும் மருந்து அடிக்கிறது இல்ல, கிளீன் பண்றது இல்ல, மருந்தே வாங்கி கொடுக்கறவங்க எப்படி மருந்து அடிப்பாங்க? தடுப்பு நடவடிக்கை இல்ல, நோய் தடுப்பு நடவடிக்கை. அவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி. இன்னைக்கு கோவை மாவட்டத்தை முழுமையாக இந்த திமுக புறக்கணித்திருக்கிறது. இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வரும். இந்த 3 வருடமாக கோவை மாவட்டத்தில் இந்த திட்டம் கொடுக்கல, தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல. எங்க கோவை மாவட்டத்தை புறக்கணித்த திமுகவை எங்களுடைய மக்கள் புறக்கணிப்பார்கள். மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடி தலைமையில் வரும். விடுபட்ட திட்டங்களை நாங்கள் மீண்டும் செய்வோம் என்று சொல்லி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி தலைமையிலே இங்கே யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி எப்பொழுது சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் கண்டிப்பாக 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று எடப்பாடி முதலமைச்சர் வருவார். கோவை மாவட்டத்தில் புறக்கணிக்கப்பட்ட திட்டங்களை பூரா தருவோம். இன்னைக்கு தண்ணி கூட தெரிய வர மாட்டேங்குது. 3ஆம் கூட்டுக்குடிநீர் திட்டம் நான் அமைச்சர் கொண்டு வந்தேன். அந்த திட்டத்தை இன்னும் முடிக்கல. நாங்களே ஆரம்பிச்சு முடிக்க வேண்டியது கொஞ்சம் வேலை நின்றுச்சு. ஆட்சி மாற்றத்தால் இப்பதான் முடிக்கணும்னு சொல்லி போட்டு நம்முடைய அமைச்சர் முஸ்தாமன் சொல்லியிருக்காரு. திமுக அமைச்சர் எல்லாமே ஸ்லோவா நடக்குது. நாங்க கொண்டு வந்த திட்டங்களை முடிச்சாலே போது கோயம்புத்தூர் அதையும் முடிக்க மாட்டேங்கிறீங்க. இந்த திட்டங்கள் எல்லாம் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்து வேகப்படுத்துவோம். விடுபட்ட திட்டங்களை பூரா நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொல்லி இந்த பொதுவான இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த ஒன்றிய கழகத்துக்கும் இதே போல இந்த பேரூராட்சி கழகத்துக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.